ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு பிட்டு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி தோசைக்கு கொஸ்து எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நைஸாக கட் பண்ணிக்கோங்க, 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க, 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி. சாம்பார் பொடி எப்படி செய்யணுங்கிற வீடியோவை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, உப்பு தேவையான அளவு. அவ்வளோதான், இன்க்ரீடியன்ஸ்லாம் ஓவர். நம்ம கொஸ்து எப்படி செய்யலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிய விடுங்க. கடுகு வெடிச்சதும் கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வாசத்துக்காக கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி வெங்காயம் வதங்கி வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கொஸ்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். அதோட உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது மூடி வச்சிடுங்க. ஓகே, இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவில் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரப்ப 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட டேஸ்டியான இட்லி தோசைக்கு கொஸ்து ரெடி. ஸோ இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.